வணக்கம். என்னுடைய பேர் சையதுங்க. க்ரீன் கேர் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மரங்களுக்கு மறுவாழ்வு குறித்த மறுநடவு பயிற்சி இன்றைக்கி நடந்தது. அதில் 4 மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 4 மாவட்டத்தை சார்ந்த வனத்துறை அதிகாரிகள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் ஒரு மரம் எப்படி முழு மரமாக இருக்கும், அதுக்கப்புறம் மறுநடவுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணுறத எப்படி, அதில் சாணி வச்சு சாக்கு வச்சு கட்டி அதை மருத்துவம் அதுக்கு பார்க்குறது எப்படி, அதுக்கப்புறம் தாய்மண் வேரோடு எடுத்து அதை வாகனத்தில் ஏற்றி அதை திரும்ப மறுநடவு பண்ணுறதுக்கு உரங்கள் இட்டு எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு முழு நாள் பயிற்சியாக இன்றைக்கி இந்த மரங்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி இன்றைக்கி நடந்தது. இதில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வன அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. அதுபோல் தன்னார்வலர்கள், அந்த கட்டுமான நிறுவனத்தினர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், நம்ம ஈசிஆர் சாலையில் நீலாங்கரையிலிருந்து அக்கறை வரைக்குமான சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஒரு 97 மரங்களை மறுநடவு செய்கிற பணியில் உள்ள நிகழ்வு தான் இது. இந்த பணியில் குறிப்பாக ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வாகை மரம், இது போன்ற நம்ம மண்ணின் மரங்களை மறுநடவு செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பண்ணின மரம் மகிழ மரம் அப்படின்ற ஒரு மரம். இது போன்ற மரங்களெல்லாம் மறுநடவு செய்கிற பணிகளை அக்கறையோட தமிழ்நாடு அரசு வனத்துறையில் உள்ளவங்க நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதில் அவங்களுடைய கேள்விகளும் இதனுடைய சார்ந்த கேள்விகளும் கேட்டாங்க. நிறைய வன அதிகாரிகள் சார் எங்களுக்கு மறுநடவு பண்ணுறதுல ஒரு சில இதில் வளருமா வளராதான்னு தெரியல அப்படின்னாங்க. அதுக்காக நாங்கள் மறுநடவு செஞ்சு இதுக்கு முன்னாடி வச்சுருக்கிற மரங்களையும் பார்த்துட்டு அது வளர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இது போல் மரங்களை மாற்றி நட்டால் வளரும் அப்படின்னா நாங்கள் அந்த கட்டிங் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போதும் வளரக்கூடிய தன்மையுடைய மரங்களை மறுநடவு பண்ண சொல்லி சொல்கிறோன்னு ஒரு அக்கறையோடு சொன்னாங்க. அதுக்கு தாய் மண்ணெல்லாம் போட்டு இப்போ முடிகிற வரைக்கும் இது கூட இருந்து தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மகிழ்ச்சியாகவும் இதை பற்றி கற்றுக்கிட்டோன்றதையும் சொன்னாங்க. ரொம்ப இதாக இருந்தது. இது போல் நிகழ்வுகள் எங்கெல்லாம் சாலை விரிவாக்க பணிகள், வளர்ச்சி பணிகள் நடக்குதோ, எந்தெந்த துறையெல்லாம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்போது எந்த துறையில் மரங்கள் வெட்டப்பட வேண்டிய சூழல் இருந்தாலும் இது போல் மறுநடவு செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விதையை வனத்துறைக்கும் தூவியிருக்கோம். வனத்துறை கையில் எடுத்து இது போன்ற திட்டங்களை அவங்களே செயல்படுத்தணும் அப்படின்ற உணர்வோடையும் இந்த பணிகளை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கோம். ஒரு மனநிறைவான ஒரு பணியாக இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி நம்புகிறோம் சார். அதில் குறிப்பாக பத்திரிகையாளர்களும் இது கூட துணையாக இருந்து மரங்கள் மேலே உள்ள அக்கறையான விஷயங்களையும் சொல்லி மக்களுக்கும் இது பண்ணாங்க. பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி. எந்தெந்த மாவட்டத்திலேருந்து இந்த வன அதிகாரி வந்திருக்காங்க? மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, இந்த 4 மாவட்டத்தினுடைய வன அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட வன அதிகாரிகள் கலந்துருக்காங்க. அதான் இங்கே இதுவரை 97 மரங்கள் இங்கே மறுநடவு பண்ணியிருக்காங்க சார். இது எப்படின்னா, இந்த கட்டுமான நிறுவனத்தினரும் இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இன்னும் எந்த மரங்கள் எல்லாம் மறு வாழ்வு பெறக்கூடிய மரங்கள் இருக்கோ அதை கூட நான் நட சொல்லியிருக்காங்க. அதனால் முடிந்தவரை எதெல்லாம் அவசியமாக இருக்குதோ அந்த மரங்கள்லாம் காப்பாற்றப்படும். சாலை விரிவாக்க பணி ஏதோ செஞ்சோ போகணும்னு இல்லாமல் இது வாழ வைக்கணுன்ற உணர்வு துறை சார்ந்த நிறுவனத்தினரிடம் இருக்குது. பொதுமக்கள்கிட்டே அக்கறையாக இருக்குது. வனத்துறையும் இப்போ முன் எங்களோட வந்திருக்கிறது ஒரு மகிழ்வான தருணமான உணர்வு. க்ரீன் கேர் அமைப்பு பேர், நான் தலைவர் க்ரீன் கேர் சையத்.